Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு Thursday afternoon lunchக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கேன். நம்ம கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாமும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 முட்டையை சேர்த்து நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன். நம்ம தனித்தனியாக சால்ட் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபைனலாக ரொம்ப அதிகமாகிடும். நம்ம இது போல் முட்டையை தனியாக ரெடி பண்ணி சேர்க்கறதுனால ரைஸில் அந்த முட்டையோட ரா ஸ்மெல் வராது. முட்டையை ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதனால இதோடைய ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கும், ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.